ஹலோ சாம்ஸ், இந்த பேய் வீடு இருக்கு பாத்தீங்களா, பூத் பங்களான்னு சொல்லுவாங்க. அது போல தமிழ்நாட்டோட சென்னையில உள்ள பேய் வீடு இது. கூகுள்ல போய் சர்ச் பண்ணா சென்னையிலேயே இதுதான் அதிபயங்கரமான பேய் வீடுன்னு காட்டுது. சென்னையில மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே இதுதான் நம்பர் 1 பேய் வீடாம். இந்த டிமாண்டி காலனி இருக்கு பாத்தீங்களா, சென்னையில உள்ள டிமாண்டி காலனி கூட இந்த பேய் வீட்டுக்கு அடுத்தபடியா தான் வருது. சோ அந்த வீடு எங்க இருக்குது, அங்க என்ன மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த வீட்டோட பேக் ஸ்டோரி என்னன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். தமிழ்நாட்டோட சென்னையில F2 பில்டிங்னு சொல்லிட்டு பில்டிங் ஒன்று இருக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்ல முடியாது, பட் அந்த பில்டிங், அந்த F2 பில்டிங் பாத்தீங்கன்னா பாஸ்ட் பிரசன்ட் எல்லாத்தையுமே நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த F2 பில்டிங் எதுக்காக அவ்வளோ பயங்கரமான இடம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்கு, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டா, ஐ மீன் இப்போ சப்போஸ் யாராவது அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அந்த குறிப்பிட்ட டைமை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவன் சொல்லி முடிஞ்சுதான். சோ இந்த கதையெல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2014 2014 சென்னையை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையனோட பேரு விஷ்ணு. அந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா. படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்ல இந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஷார்ட் பிலிம்ஸ், ஆட்ஸ், அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரானு எக்ஸாக்டா தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட அந்த பையன், அந்த விஷ்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா. சில இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு மென்ஷன் ஆகிருக்கு, அண்ட் சில இடத்துல அந்த பையனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது போல மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு கிளியரான விளக்கம் இல்லை. ஆக மொத்தம் அந்த ஃபீல்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த பில்டிங்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வால்மீகி நகர்னு சொல்லப்படும் இடத்துல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு செட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூவி செட் எல்லாம் ரெடி பண்றது தான் அந்த பையனோட வேலை. அண்டு அந்த பையனோட வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்மீகி நகரோட ஷூட்டிங் ஸ்பாட் செட்ல இருந்து அப்ராக்சிமேட்லி 30 நிமிஷம் டிராவல் பண்ணா அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு போயிடலாம். அண்டு இந்த ஷூட் நடக்கிற இடம் ஒரு காலியான ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லாத டைம்ல ஷூட் நடக்குது. அண்ட் அது ஒரு நைட் ஷூட்டு. ஸோ நைட்டு 12 மணில இருந்து காலங்காத்தால 4 மணி வரைக்கும், 4 இல்ல 5 மணி வரைக்கும் அந்த ஷூட்டிங் டைம். அந்த டைம்ல இந்த பையனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே சொக்கிக்கிட்டு இருந்ததுதான், செம்மையா தூக்கம் வந்துகிட்டு இருந்ததுதான். என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, வேலையை பாவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. இந்த பையன் ஆனாலும் இந்த பையன் அப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருந்ததால, என்ன வேலையை பார்க்க மாட்டேன்ற, தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பையன் இல்ல ஒன்றும் இல்லை, நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியே 12:30 12:45 ஆயிடுச்சு. ஃபைனலி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது அந்த பையனோட பாஸ் இந்த பையனை செம்மையா கத்திட்டாரு. அதனால அந்த பையனோட மைண்ட் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி அதெல்லாம் விடு, அடுத்த செட்டு 3 மணிக்கு ரெடி பண்ணணும், இப்போ மணி 1 மணி ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, இங்கேயே படுத்து தூங்கணும்னாலும் தூங்கிடு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு வரனாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஷ்ணுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கேயே படுத்துக்கிட்டா எங்க 3 மணின்னு சொல்லிட்டு 2 மணிக்கே எழுப்பி விட்டுட்டு வாங்கன்னு பயந்து வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாம்னு யோசிச்சான். ஆனா வீட்டுக்கு போறதுக்கு 1/2 hour ஆயிடும், போயிட்டு வரதுக்கு 1 hour, 1 மணி நேரம் கண்டிப்பா ஆயிடும். பாக்கி உள்ள 1 மணி நேரத்துல என்னத்தையா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயாவது பக்கத்துலயே ஸ்டே பண்ணிட்டு எழுந்து வந்துடலாம். அப்போ செட்டுக்கு வரதுக்கு 3 மணிக்கு செட்டுக்கு வரதுக்கு கரெக்டா இருக்கும்னு யோசிச்சான். அந்த மிட் நைட்ல அந்த தெருவெல்லாம் சுத்தி பார்த்திருக்கான். ஏதாவது வீடு இருந்தா கேட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி பக்கத்துல ஷூட் நடக்குது, நான் அங்க வேலை செய்வேன், கொஞ்ச நேரம் நான் இப்படி வெளியில படுத்து தூங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதாவது வீடுகள் இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா வீடுகள்லயும் லைட்ஸ் ஆஃப்ல இருந்தது. ஆனா ஒரே ஒரு வீட்டுல மட்டும் லைட்ஸ் ஆன்ல இருந்தது. சரி ஓகே, அங்க போய் கேட்கலாம், சப்போஸ் படுத்துக்கோங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணாங்கன்னா வெளியே அப்படியே படுத்து தூங்கிட்டு டைமுக்கு எழுந்து வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த வீட்டை நோக்கி போனான். அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டலாம்னு யோசிச்சான். பட் அந்த வீட்டோட கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருந்தது. ஸோ விஷ்ணு அந்த வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு, சார் ஐயா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்கான். அப்போ வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா. அந்த பொண்ணுகிட்ட விஷ்ணு சொன்னானா, இந்த மாதிரி பக்கத்துல ஷூட் நடக்குது, நான் அங்க வேலை செய்வேன், எனக்கு படுத்து தூங்க கொஞ்சம் இடம் வேணும், அதனால நான் இப்படி வெளியில படுத்துக்கிட்டுமா 3 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஜென்ரலாக இப்படி கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு ஒன்று ஓகே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் படுத்துக்க கூடாது, அப்படி அபவுட் டர்ன் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா,
ஏன் 3 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் வேணாலும் படுத்து தூங்குங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு விஷ்ணு வந்து இல்லை நான் 3 மணிக்கெல்லாம் போயிடுவேன், எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் படுத்து தூங்கிட்டு 3 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து விஷ்ணு கிட்ட செம்ம ஃப்ரெண்ட்லியா ஏதோ ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டது போல அந்த பொண்ணு விஷ்ணு கிட்ட பேசியிருக்கா. அதை அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அதுக்கப்புறம் வந்து சொல்வான், அதை நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். ஸோ நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்வான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு எதுக்கு வெளியில் உள்ளே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. உள்ளே வந்து படுத்துக்கணுமா, எதுக்கியா உள்ளே போய் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு லைட்டாக தயங்கினான். எப்படி உள்ளே போய் படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நானும் என்னோட அப்பாவும் இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. நீங்களும் உங்களோட அப்பாவுமா, சரி ஓகே அப்போ உள்ளே கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு யோசிச்சான். ஆனாலும் இல்லை வேணாம், எனக்கு வெளியில் படுத்துக்கிறது தான் கம்ஃபர்டபுள், அதனால நான் வெளியிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி யாராவது வருவாங்களான்னு தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி வாசப்படி வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு விஷ்ணுக்கு விளங்கலை. என்ன எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, இல்லை சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ விஷ்ணு வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்கே உங்களோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து அப்பா ரூமுக்குள்ளே தூக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் இங்கே கன்ஃபியூஷன் என்னென்னா, தெரியாத ஆளை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது விஷ்ணுக்கே நல்லா தெரியும். ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டால் சரி ஓகே வெளியில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம், வீட்டுக்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பொண்ணு வந்து வாண்டடா வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கன்ஃபியூஷன் விஷ்ணுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த விதமான வியர்ட் பிஹேவியரும் கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் அந்த பொண்ணு விஷ்ணு கிட்ட பேசியிருக்கா. அதனால விஷ்ணுக்கு அந்த பொண்ணை பத்தி எந்த விதமான நெகட்டிவிட்டியும் மைண்டுக்கு வரல. ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்றாப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷ்ணு நினைச்சிருக்கான். ஸோ விஷ்ணு படுத்து தூங்கிட்டான். அரௌண்டு 3 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வந்திருக்கு. கிடுகிடுன்னு எழுந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிட்டான். அந்த டைமில் கூட அந்த கதவு ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ அங்கிருந்து கிளம்பி 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த செட்டுக்கு ரீச் ஆகிட்டான். அந்த செட்டுக்கு ரீச் ஆன பிறகு தன்னோட வேலையெல்லாம் நார்மலாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த செட்டை ரெடி பண்ணுற வேலை அப்ராக்சிமேட்லி ½ அன் அவர் ஆகியிருக்கு. ஸோ 3:30 3:40க்கெல்லாம் விஷ்ணு தன்னோட வேலையை முடிச்சிட்டான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரௌண்டு 3:45 மணிக்கு விஷ்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, எங்கே நண்ப போனேன், திடீர்னு உன்னை ஆளையே காணும், செட்டெல்லாம் உன்னை தேடி பார்த்தோம், நீ எங்கேயுமே இல்லையே, எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு விஷ்ணு சொன்னால் ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால பக்கத்தில் பில்டிங் ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் போய் தூங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த பில்டிங், எந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பக்கத்தில் F2ன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் போய் தூங்கினேன், அந்த வீட்டில் கூட ஒரு அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த 2 பேரையும் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விஷ்ணு சொன்னால் 2 பேரையும் பார்க்கல, அந்த பொண்ணை மட்டும்தான் பார்த்தேன், அந்த பொண்ணோட அப்பா வந்து ரூமுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தார், அதனால அந்த பொண்ணை மட்டும்தான் பார்த்தேன், நல்ல பொண்ணு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அவங்க சொன்னாங்க, மச்சி நீ எங்கே போயிட்டு வந்திருக்க தெரியுமா, நல்ல வேலை 3 மணிக்கெல்லாம் வந்துட்ட, இதுவே சப்போஸ் நீ தூக்கத்தில் 5 மணி வரைக்கும் தூங்கி வந்தேன்னு வெயி, அப்படியே மொத்தமாக தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் விஷ்ணுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னையா ஏதோ பூத் பங்களா எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற இந்த எஃபெக்ட்டுக்கு மேட்ச் ஆகிறது போல் அங்கே எதுவுமே இல்லையே, எல்லா வீடுகள் போலையும் அதுவும் ஒரு வீடு, இன்ஃபேக்ட் லைட்ஸ் எல்லாம் ஆனில் தான் இருந்தது, அண்டு அங்கே இருந்த பொண்ணு நல்லாவே பேசுனா, இந்த பயத்தோட எஃபெக்ட் அங்கே எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொன்னதுக்கு, நீ நம்புனா நம்பாட்டி போ, அங்கே 5 மணிக்கு மேலே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க, அது ஒரு பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட்டு இந்த விஷ்ணு அங்கே போயிருக்கான், அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான், அந்த இடத்துல படுத்து தூங்கி எழுந்திரிச்சு கூட வந்திருக்கான். அதனால அவங்க சொன்னதை விஷ்ணுவால் நம்ப முடியல. ஸோ விஷ்ணு என்ன பண்ணா, சரி வாங்கடா, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போது மணி 3:50 ஆகுது, 4 மணிக்கெல்லாம் அங்கே போயிடலாம், 5 மணிக்கு நான் வெளியில் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டேய் நாங்கள் சொன்னதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம், வீடு அது எப்படியோ போட்டோம், அந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் விஷ்ணு கேட்கல, இல்லை நான் என்னோட கண்ணால் எல்லாமே நல்ல விதமாக பார்த்துட்டு வந்தேன், ஆனால்
நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நான் கண்டிப்பாக அங்கே போவேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விஷ்ணு கிளம்பிடுவான். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இவன் சொன்னால் கேட்க மாட்டேன்றானே, சரி ஓகே வா போகலாம், ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டோம், வெளியில தான் நிற்போம், நீ மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வா. ஆனால் மச்சி நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றது டவுட்டு தான், எங்களால் கண்டிப்பாக உள்ளே வர முடியாது. சப்போஸ் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இப்போ உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளே வராத மாதிரி அந்த சுச்சுவேஷனை அந்த ஐடியாவை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போனாங்க. அதுக்கு விஷ்ணு இருந்துக்கிட்டு ஆட போங்கடா நீங்களும் உங்கள் இமேஜினேஷனும், வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா இந்த காலத்தில்? அவ்வளோ நல்ல பொண்ணு அது, அதை போய் பேய் பூதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சப்போஸ் அது பேயாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே நான் படுத்து தூங்கியிருக்கேன். அது பேய்னா அந்த பேய் என்னோட கதையை அப்போவே முடிச்சுட்டு இருக்கும் இல்லையா? ஏன் அந்த பேய் என்னை எதுவுமே பண்ணலை? ஏன்னா அது வந்து சாதாரண பொண்ணு, அந்த பொண்ணை போய் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு விஷ்ணு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தான். ஸோ விஷ்ணுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த F2 பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு சொல்லியிருக்கான், என்னன்னா 5 மணிக்கு மேலே வெளியில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேங்க, நான் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன், வெளியில் வந்த பிறகு எனக்கு நீங்கள் எல்லாம் பெரிய ட்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, நாங்கள் இப்போவே உனக்கு ட்வீட் கொடுக்குறோம், ஏன்னா நீ வந்து ஏற்கனவே பேயோட போய் டைரெக்டாக பேசிட்டு வந்திருக்க, அதுக்காகவே உனக்கு ட்வீட் கொடுக்கலாம், பட் இன்னொரு தடவை அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், வா இப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவன் கேட்கல, ஏன்னா விஷ்ணுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருந்தான், அது பொண்ணுதான் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட இருந்தான். ஏன்னா அவ கூட இந்த பையன் பேசியிருக்கான், கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் படுத்து தூங்கியிருக்கான். ஸோ விஷ்ணு வந்து நான் உள்ள போயிட்டு நிச்சயம் வெளியில வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அந்த வீட்டை நோக்கி போனான். இப்போ கூட அந்த கதவு ஓப்பன்ல தான் இருந்தது. அகைன் அங்கே போயிட்டு மேடம்னு கூப்பிட்டு பார்த்துருக்கான். பட் இந்த டைம் அந்த பொண்ணு வெளியில வரல, இவனாவே உள்ள போனான். உள்ளே போயிட்டு உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆனில் தான் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக தேடி பார்த்துருக்கான், மேடம்னு கூப்பிட்டு பார்த்துருக்கான், பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போதான் முதல் மாடியிலேருந்து யாரோ சஃபோகேட் பண்ணுற மாதிரி, அதாவது மூச்சு வாங்குற சத்தம் கேட்டிருக்கு. அப்போ விஷ்ணுக்கு என்ன தோணிருக்குன்னா, நாம படுத்து தூங்குறதுக்கு வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி அந்த முதல் மாடிக்கு போனான். அங்க வரண்டா மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இவன் கூட பேசின அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா. பட் பெட்ரூம் பக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தா, இவனை ஃபேஸ் பண்ணி பார்க்கல, பெட்ரூம் பக்கமா திரும்பி நின்றுகிட்டு இருந்தா. இவன் என்னாச்சும் ஏதாச்சும்னு ஓடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட, எங்கே மேடம் போனீங்க, நான் உங்களை கீழெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆமாம் நீங்கள் இப்படி மேலே இருக்கும்போது எதுக்காக கீழே கதவை லாக் பண்ணாமலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேஷுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு எந்த பதிலுமே கொடுக்கல. பட் அந்த பொண்ணு பெட்ரூம்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னடா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எட்டி பார்த்துருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஃபேன்ல புடவையை கட்டி தூங்கிக்கிட்டு இருந்தா. இவன் கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணோட காலை இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே தூக்கிக்கிட்டான். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சான். பட் இந்த பெட்ரூம்க்கு வெளியில நிற்கும் பொண்ணு கம்முன்னு நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருந்தா, வேற எதுவும் பண்ணல. இவன் விஷ்ணு வந்து அந்த பொண்ணை பார்த்து, என்ன மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வந்து நீங்களும் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கத்துவான். பட் அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாது. விஷ்ணுக்கு இந்த பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு லேசா தலையை தூக்கி அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தான். பார்த்தா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு, 2 பொண்ணும் ஒரே பொண்ணு தான். இந்த பையன் ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டான். இமிடியேட்டா அந்த 2 பொண்ணும் இந்த பையனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தாடி ஆத்தா, அவனுங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான்டா, வாய் வச்சுன்னு சும்மா இருக்காம சேலஞ்ச் எல்லாம் பண்ணி தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு ஓடி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான். கிரவுண்ட் ஃப்ளோரில் கதவு ஓப்பனில் தான் இருந்தது. டைமை பார்த்தான், டைமு வந்து 4:55 மணி, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 மணிக்கு அந்த கதவு க்ளோஸ் ஆகிடும். எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அந்த பேய் விடுமா, அந்த பேய் அவனை துவம்சம் பண்ணியிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இல்லையா, உனக்கு ஏதாவது ஆபத்துனா நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம், ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை நீ தான் கிரியேட் பண்ணோம்னு சொன்னாங்க இல்லையா, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த கதவு ஓப்பனில் தான் இருக்குது, கொஞ்சம் மெதுவாக அது க்ளோஸ் ஆகுது, எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்டான்னு சொல்லிட்டு அந்த பேயோட கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எப்படியோ அந்த கதவுக்கு வெளியில் வந்து காலை வச்சுட்டானா. ஆனால் ஃபுல்லாக வெளியில் வரல, ஏன்னா உள்ளே வந்து அந்த பேய் அவனை பிடிச்சிக்கிச்சு. ஸோ
பாதி உடம்பு கதவுக்கு வெளியில இருக்கு, பாதி உடம்பு கதவுக்கு உள்ள இருக்கு. இந்த சீனை வெளியிலேருந்து பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடுகிடுன்னு ஓடி வந்து விஷ்ணுவோட காலை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அந்த பக்கமா பேய் பிடிச்சி இழுத்துருக்கு. இப்படி இவங்க இழுக்க அவ இழுக்க விஷ்ணு அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருந்திருக்காங்க. அதுல 2 பேரும் என்னமோ அந்த பேயை வெளியிலேருந்து பார்த்தாங்களாம். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெளியில வந்து ஒரு மாதிரி இருந்தாலாம். இவங்க விஷ்ணுவை பிடிச்சி வெளியில எடுத்திருக்காங்க. அந்த டைம்லயே அந்த சம்பவம் நடக்கும்போது 5 மணியை தாண்டிடுச்சான். அண்ட் லைட்ஸ் கூட ஆஃப் ஆயிடுச்சான். ஆக்சுவலி கதவு வந்து க்ளோஸ் ஆகி இருக்கணும். பட் இந்த பையன் அந்த கதவுக்கு நடுவில் வந்து நின்னதால அந்த கதவு க்ளோஸ் ஆகாம இருந்தது. ஃபைனலி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை வெளியில பிடிச்சி இழுத்துட்டாங்க. அண்ட் கதவும் க்ளோஸ் ஆயிடுச்சான். அந்த பையனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. பட் அவன் செத்துட்டான். செத்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா சில இடத்துல எப்படி மென்ஷன் ஆகியிருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததாகவும் சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததாகவும் 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் மென்ஷன் ஆகியிருக்கு. அந்த 3 நாளில் கூட அங்கே யாரோ நிற்கிறாங்க, எனக்கு அதை பார்த்தா பயமாக இருக்குன்றது போல் அந்த பையன் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தானா. அண்ட் 4வது நாள் கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டானா. ஸோ 2 விதமாக இறந்து போனதாக மென்ஷன் ஆகியிருக்கு. ஆக மொத்தம் அந்த பையன் செத்துட்டான். ஸோ அந்த வீட்டோட பேக் ஸ்டோரி என்னன்னா, 2007 சமயத்தில் அந்த வீட்டில் ஒரு ஹாப்பியான ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணோட பேர் வந்து அனுஷ்கா. அனுஷ்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் டெய்லி மீட் பண்ணுவாங்களாம். இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது. பட் இந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிக்கல. பயம், அக்செப்ட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோன்ற பயத்தில் இந்த பொண்ணு எதுவும் சொல்லிக்கல. பட் அவங்க அப்பா கேட்டிருக்காங்க, நீ யாராவது லவ் பண்ணுறியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. இல்லை அக்செப்ட் பண்ணல. இல்லை நான் அப்படியெல்லாம் இது லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த அந்த கான்செப்ட் அப்படியே தட்டி கழிச்சிட்டான். ஸோ அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு டிசைட் பண்ணிட்டாராம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாராம். அண்ட் ஃபைனலி கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த அனுஷ்கா வந்து அந்த லவ்வரோட போயிடலாம், வீட்டை விட்டு போயிடலாம்னு டிசைட் பண்ணலாம். லவ்வர் கிட்ட கேட்டதுக்கு அவனும் ஓகே சொல்லிட்டானா. ஸோ வீட்டை விட்டு போகிற அந்த நாள், அந்த நைட்டு 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கா. ஸோ 8 மணிலேருந்து வெயிட் பண்ணி காலங்காத்தால் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கா. அந்த பையன் வரல. அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, ஃபேனில் துணியை மாட்டி தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த பொண்ணு தான் பண்ணாலும். ஃபைனலி அந்த பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட அந்த அமானுஷ்ய எஃபெக்டை ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதனால அவங்க வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டாங்களாம். இப்போ கூட அந்த பக்கமாக யாராவது போனாங்கன்னா அவங்க ஃபோன் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகுமா, சிக்னல் கட் ஆகுமா, உத்து கவனிச்சாங்கன்னா யாரோ அழகுது போல சத்தம் கேட்குமா. நைட்டு 8 மணிக்கு அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுமா. அண்ட் காலங்காத்தால் 5 மணிக்கு அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுமா. இந்த அழகு சிரிக்கிறது போல வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்குமா. சில பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னன்னா, அந்த வழியா வண்டியில போகும்போது வண்டி டக்குன்னு ஆஃப் ஆயிடுமா. எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அப்படி நடந்திருக்கான். அண்ட் இன்னும் சில பேரோட கிளைம்ஸ் என்னன்னா, அந்த வீட்டோட ஜன்னல் கிட்ட பொண்ணு மாதிரி ஒரு ஷேடோ சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்குமா. இதுல இன்னொரு முக்கியமான வினோதமான விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அங்க F2 பில்டிங் இருக்கிறதே தெரியாதான். சில பேர் நல்லா பார்த்துருக்காங்களாம். ஆனா சில பேரோட கண்ணுக்கு அந்த F2 பில்டிங்கே தெரியாதான். அதை எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல. கூகுள் மேப்ல அந்த இடம் காட்டுது, F2 பில்டிங்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் எல்லாம் காட்டுது. கூகுள் மேப்லயே காட்டும்போது எப்படி சில பேருக்கு அந்த F2 பில்டிங்ன்றது இல்லாத மாதிரி தோணுதுன்றது விளக்கல. ஆனா அங்க F2 பில்டிங் இருக்கு, நாங்க பார்த்தோம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சோ அது ஒரு மாதிரி குழப்பமான கான்செப்ட். இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி. வாட்டெவர், சென்னையிலேயே இந்தியாலேயே இதுதான் அதிபயங்கரமான பேய் வீடு, பூத் பங்களான்றது போல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சென்னையில் உள்ள அந்த F2 பேய் பங்களா பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பேய் கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்டடானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.